வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒஎன் மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, யோகி பாபு நடிப்பில் வெளியாகி இருக்கிற ஜோரா கையை தட்டுங்க மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஜோரா கையை தட்டுங்க இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேஜிஷியனாக இருக்கார். அவருக்கு இந்த சின்ன சின்ன மேஜிஷியனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கும்படி ரசிக்கும்படி வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பண்ணி வித்த காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு பெரிய மெஜிஷியனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவருக்கு தெரிஞ்ச மேஜிக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்விச்சிட்டு இருக்காரு. அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பெரிய மெஜிஷியன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச எல்லா மேஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட வந்து பண்ணி காட்டி மக்களை மகிழ்விச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் புதுசாக பழைய நிறைய மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு அதையும் வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காட்டி மகிழ்விச்சு ஒரு பெரிய மெஜிஷியனாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். இதை தன்னுடைய மகனான யோகி பாபுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. யோகி பாபு சின்ன வயசில் இருந்ததுனால அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய யோகி பாபுவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எஸ்கேப் அப்படின்ற ஒரு பெரிய மேஜிக்கை பண்ண போக அந்த மேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்ப அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபுவோட அப்பா ஒரு பார்த்தீங்கன்னா உயிரே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ அன்னையிலேருந்து யோகி பாபு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மேஜிஷியன் ஆகணும்டா, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவை பண்ணி ஃபெயிலியர் ஆனால் அந்த ஃபயர் எஸ்கேப் மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிக்கணும், ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்விக்கணும் அப்படின்ற நினைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் எஸ்கேப் மேஜிக்கு நம்ம சரியாக பண்ணணும்னு வந்து நினைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த மாதிரி வந்து மேஜிக் சம்பவம் பண்ணி மக்களை மகிழ்ச்சி நடக்க இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடக்கிற பல சம்பவங்களும் அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் இவர் எப்படி என்ன தான் பண்ணார் அப்படின்றது அதுக்கப்புறம் இவர் என்ன தான் பண்ணாருன்றது தான் அந்த படத்தோட மற்ற கதை. ஸோ இந்த படத்தில் கேரக்டரை பற்றி சொன்னோன்னா யோகி பாபு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு இதில் மெஜிஷியனும் கூட. அது மட்டும் இல்லாமல் காஸ்டியூம் டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் காஸ்டியூம் டிசைனிங் அந்தளவுக்கு சுத்தமாக நல்லா இல்லைங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம யோகி பாபாவை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, எப்போ இவர்னப்போ ஏதோ காமெடி பண்ணுற மாதிரி தான் இருக்காரே தவிர ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. காஸ்டியூம் டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு பண்ணுற பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட பேச்சாக இருக்கட்டும், சில இடத்துல நம்ம சீப் வந்தாலுமே கூட சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா ஹீரோ சீரியஸான ஹீரோன்னு சொல்கிறாங்க ஆனால் காமெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலை நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் படம் எடுத்த படம்னவே இதில் மியூசிக்கு சினிமாட்டோகிராஃபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது விஎஃப்எக்ஸ் எக்ஸஸ் மியூசிக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஹரீஷ் பிரதாப் ஆகட்டும், சாந்திராவ் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு செத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க தவிர அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் யோகி பாபுவுக்கு ரைட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாகவுமே இல்லை. இந்த படத்தோட கதை குறிப்பாக சொல்லணும்னா இந்த வில்லனால் யோகி பாபுக்கு என்ன ஆகிடுமோ, யோகி பாபு இந்த சூழ்நிலேருந்து எப்படி வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த படம் சுத்தமாக கொடுக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யோகி பாபு வந்து என்னப்பா அவர் பாட்டுன்னு இருக்காருப்பா, அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குதே தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு இதில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறாரு தெரியல, எப்படி இதை சாதிக்க போகிறாரு தெரியல அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த படம் குத்துச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு காமெடிக்காக காமெடிக்காக பார்க்கணும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படம் வித்தியாசமாக யோகி பாபு பண்ணியிருக்காரு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வாட்ச் தான். இந்த படத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3.3 ஸ்டார் ரேட்டிங் தரேங்க. ஓவராலாக ஒரு ஆவரேஜ் வாட்சான படம். முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் போய் பாருங்கள், அப்படி இல்லைனா ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.